இந்த மாதத்திலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லும்படிக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிற வார்த்தை இதுதான். இதுவரையில் உன்னுடைய துவக்கம், இதுவரையில் நீ செயல்பட்டு கொண்டிருக்கிற காரியங்கள் அற்பமாய் இருந்து கொண்டே இருக்கலாம். It can be very simple, it can be suppressing, it can be simplified before people. மனிதர்களுக்கு முன்பாக அர்ப்பணிக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டதை போல உன் வாழ்க்கையில் எல்லாம் லாசா அழுகையோடு கூட, ஒருவேளை நீ கைவிடப்பட்டதை போலவே கடந்து வந்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், இந்த மாதத்தில் நீ சம்பூர்ணமாய் தான் முடிப்பாய் என்று. எவ்வளவு பெரிய இழப்போடு கூட நீ கடந்து வந்தாலும் சரி, கர்த்தர் உனக்கு சம்பூர்ணத்தை கட்டளையிடுவார். மூன்றே காரியங்களை திரும்ப உன்னிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, மறக்க வேண்டியவைகளை மறந்துருங்க. forget what you need to forget. எதை மறக்க வேண்டுமோ அதை மறங்க. focus on God, focus on the promises what God is speaking to you. கர்த்தர் உன்னிடத்தில் சொல்லுகிறதை மாத்திரம் கூர்ந்து சிந்தித்து அதையே பற்றிக்கொண்டு, keep following in your action, அதை உன் விசுவாசத்தில் பற்றிக்கொண்டு நடந்து கொண்டே இரு. கர்த்தர் எதை உனக்காக செய்ய வேண்டுமோ அதற்குரிய பாதைகளை அமைத்து கொடுக்கும். இந்த மாதத்தில் நீ ஜெயமாய் முடிப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.